வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நெகிரி சம்பிலான் சட்டமன்றம் கலைக்கப்படுகிறதா? யங் டி பர்துவான் பசாருடன் மந்திரி பசார் திடீர் சந்திப்பு. நெகிரி சம்பிலான் மாநில சட்டமன்றம் கலைக்கப்படலாம் என்ற ஊகங்கள் வலுத்து வரும் நிலையில் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீனுடின் ஹருன் இன்று காலை இஸ்தானாவில் சமஸ்தானபதி யங் டி பர்துவான் பசார் துவன்கு மோரிஸ் அவர்களை சந்தித்து பேசினார். சுமார் 2 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பிற்கு பிறகு காலை 11 மணியளவில் அவர் அரண்மனை வளாகத்தை விட்டு வெளியேறினார். இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மந்திரி பசார் அமீனுடின் ஹருன், ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் மாநில அரசின் வாராந்திர கூட்டத்திற்கு முன்பாக வழக்கமாக நடத்தப்படும் ஒரு சாதாரண சந்திப்புதான் இது என்று விளக்கமளித்தார். எனினும் இன்று மதியம் 1:30 மணிக்கு நடைபெறவிருந்த மாநில அரசின் வாராந்திர ஆட்சிக்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த செய்தியாளர் சந்திப்பு மற்றும் கூட்டம் குறித்த விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற கலைப்பு குறித்த விவாதங்கள் சூடுபிடித்துள்ள வேளையில் இந்த திடீர் சந்திப்பும் கூட்ட ஒத்திவைப்பும் நிகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் முன்னாள் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கியிடம் புக்கிட் அமான் குற்ற புலனாய்வு துறை இன்று வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. இந்த விபரத்தை புக்கிட் அமான் குற்ற புலனாய்வு துறை இயக்குனர் டத்து M. குமார் முத்துவேலு அதிகாரப்பூர்வ ஊடக அறிக்கையில் வெளியிட்டுள்ளார். அசாம் பாக்கிக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள 2 முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக இந்த விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வெலோசிட்டி கேபிட்டல் பார்ட்னர் பர்ஹாட் நிறுவனத்தின் பங்குகள் தொடர்பாக ப்ளூம்பர்க் இணையத்தில் வெளியான கட்டுரை தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டது. தவிர ஒரு வணிகரான ஆல்பர்ட் தே என்பவரை மிரட்டியது மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் செய்தது தொடர்பாக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்பட்டதாக டத்து குமார் குறிப்பிட்டார். இந்த விசாரணையின் 2 அறிக்கைகள் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை மற்றும் வழிகாட்டுதல்களுக்காக விரைவில் சட்டத்துறை அலுவலகத்திடம் அனுப்பப்படும் என்று டத்து M. குமார் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரம் குறித்து பொதுமக்கள் யாரும் வதந்திகளையோ அல்லது யூகங்களையோ பரப்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அரசாங்கத்தின் செலவின குறைப்பு நடவடிக்கை கல்வி அமைச்சின் முக்கிய திட்டங்களை பாதிக்காது. அரசாங்கத்தின் செலவின குறைப்பு நடவடிக்கைகள் புதிய ஆசிரியர்களை நியமிப்பது மற்றும் கூடுதல் வகுப்பறைகளை கட்டுவது போன்ற கல்வி அமைச்சின் முக்கிய திட்டங்களை பாதிக்காது என்று அதன் அமைச்சர் ஃபட்லினா சீடேக் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் ஊட்டச்சத்திற்கு அவசியமான RMT போன்ற உணவு திட்டத்தின் பயனாளிகளையும் இந்த நடவடிக்கைகள் பாதிக்காது என்றும் பழுதடைந்த பள்ளிகளை பழுது பார்க்கும் பணிகள் மற்றும் பள்ளி பராமரிப்பு பணிகள் வழக்கம் போல தொடரும் என்றும் ஃபட்லினா சீடேக் உறுதியளித்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்கள் அல்லது பெற்றோர்கள் கவலைப்பட தேவை இல்லை என்றும் அடுத்த ஆண்டு புதிய பாடத்திட்டத்தை அமல்படுத்துவதிலோ அல்லது 6 வயதுடைய சிறுவர்களை முதலாம் ஆண்டிற்குள் அனுப்புவதிலோ எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் அமைச்சர் கூறினார். உலகளாவிய பொருளாதார அழுத்தம் மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் காரணமாக அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டம் கூடுதல் செலவின குறைப்பு நடவடிக்கைகளுடன் தயாரிக்கப்படும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அண்மையில் குறிப்பிட்டிருந்ததை அடுத்து அமைச்சர் ஃபட்லினா சீடேக் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். விரைவில் நடைபெறவிருக்கும் ஜொஹூர் மாநில தேர்தலுக்கான ஜாசேகா வேட்பாளர் பட்டியல் என்று சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல் முற்றிலும் போலியானது என்று அக்கட்சியின் மாநில தலைவர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். வேட்பாளர்களின் பெயர்கள் அடங்கிய அந்த ஆவணத்தை பகிர்ந்துள்ள தியோ, பொதுமக்கள் யாரும் இத்தகைய உறுதிப்படுத்தப்படாத பொய்த் தகவல்களை பகிரவோ அல்லது பரப்பவோ வேண்டாம் என்று தனது முகநூல் பதிவில் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் நேற்று பரிசான் நேஷனல் கூட்டணியின் வேட்பாளர் பட்டியலும் போலியானது என்று அதன் மாநில செயலாளர் அப்துல் ஹலீம் சுலைமான் குறிப்பிட்டிருந்தார். கடந்த திங்கட்கிழமை ஜொஹூர் மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து அடுத்த 60 நாட்களுக்குள் 16வது மாநில தேர்தல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவின் சூரிய மின்சக்தி திட்டங்களில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த பேட்டரி ஆற்றல் சேமிப்பு முறையான BESS கட்டாயமாக்கப்படும் என்று துணை பிரதமர் டத்து ஸ்ரீ ஃபடிலா யூசுப் அறிவித்துள்ளார். கோலாலம்பூர் கிராண்ட் ஹயாட் ஹோட்டலில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் மலேசியாவின் மைக்ரோ MSC நிறுவனம் உலக தரம் வாய்ந்த ஹாங்காங்கின் கேஸ் பவர் டெக்னாலஜி நிறுவனத்துடன் பிரத்யேக கூட்டு ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. இந்நிகழ்வில் தலைமை விருந்தினராக பங்கேற்று பேசிய எரிசக்தி மற்றும் நீர் உருமாற்ற அமைச்சருமான ஃபடிலா யூசுப், நாட்டின் தேசிய எரிசக்தி மாற்று திட்டத்திற்கு இத்தகைய பேட்டரி தொழில்நுட்பங்கள் மிக அவசியம் என்று வலியுறுத்தினார். Apatah lagi melihat perjanjian ini ada agak signifikan untuk negara kita, di mana syarikat dalam negara dengan syarikat antarabangsa membuat perjanjian untuk membangunkan bateri sistem dalam negara kita.
Mungkin mereka akan bermula dengan இந்த ஒப்பந்தத்தின் மூலம் மலேசியாவின் மின் விநியோகத்தை நிலைப்படுத்தவும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இலக்குகளை அடையவும் இரு நிறுவனங்களும் இணைந்து பெரிய அளவிலான பேட்டரி சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்த உள்ளன. பெர்லிஸ் மாநிலத்தின் 15வது சட்டமன்ற தவணை காலம் முடியும் வரை மந்திரி புசா அபுபக்கா ஹம்சா எந்தவித இடையூறுகளும் இன்றி தொடர்ந்து நீட்டிக்க வேண்டும் என்று பெர்லிஸ் ராஜா துவான்கு ஷைட் சிராஜுடின் ஜமாலுலாயில் கேட்டுக்கொண்டார். பெர்லிஸ் மாநிலத்தின் 15வது சட்டமன்றத்தின் 4வது கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அவர் இதனை வலியுறுத்தினார். பெர்லிஸ் ராஜாவின் உரையை பெர்லிஸ் ராஜமுடா துவான்கு ஷைட் ஃபைசுடின் புத்ரா ஜமாலுலாயில் வாசித்தார். பெர்லிஸ் ராஜா தமது உரையில் மாநிலத்தின் திட்டமிடப்பட்ட வளர்ச்சி பணிகள் தடையின்றி நடப்பதற்கும் மக்களின் நலனுக்கும் நிர்வாக நிலைத்தன்மை மிகவும் அவசியம் என்றும் பெர்லிஸ் அரசு தன்னுடைய அரசு என்பதை சட்டமன்ற உறுப்பினர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் ராஜா நினைவூட்டியுள்ளார். அரசியல் நிலைத்தன்மை இருந்தால் மட்டுமே முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெற முடியும் என்பதால் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சுயநலத்தையோ அல்லது அரசியல் லாபத்தையோ முன்னிறுத்தாமல் கருத்து வேறுபாடுகளையும் அகந்தைகளையும் கைவிட்டு மந்திரி பசாருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆடவர் ஒருவர் கார் ஓட்டும் போது அவருடன் வந்த பெண் பயணி இருக்கைப்பட்டை அணியாமல் அவரை நோக்கி அமர்ந்திருந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து சாலை போக்குவரத்து துறையான JPJ இதுகுறித்து தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளது. த்ரெட்ஸ் செயலியில் வைரலாகி வரும் அந்த வீடியோ மற்றும் புகைப்படங்களில் அந்த பெண் காரின் முன்பக்க டேஷ்போர்டில் சாய்ந்து அமர்ந்தவாறு இருப்பதால் நெட்டிசன்களிடையே பெரும் கண்டனங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக காரை ஓட்டிய ஓட்டுநர் மற்றும் பயணி ஆகிய இருவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று JPJ அமலாக்க பிரிவு மூத்த இயக்குனர் டத்தோ முகமது கிஃப்லிமா அசான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விசாரணை தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் விசாரணை முழுமையாக நிறைவடைந்தவுடன் அவர்களுக்கு சமன் அனுப்பப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வீட்டின் சமையலறையில் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு கசிவு காரணமாக ஏற்பட்ட திடீர் வெடி விபத்தில் அங்கு வாடகைக்கு குடியிருந்த 29 வயது இளைஞர் ஒருவர் உடலின் சுமார் 50% தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். பஹாங்கில் உள்ள தனது சொந்த ஊரில் இருந்து மலாக்கா அலோகஜா பகுதியில் உள்ள தமன் பைடூரி குவால இனா வீட்டிற்கு திரும்பிய அந்த இளைஞர் வீட்டில் எரிவாயு கசியும் சத்தம் கேட்பதை உணர்ந்து சமையல் எரிவாயு கலனை பரிசோதித்துக் கொண்டிருந்த போது இந்த பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் அவசர மருத்துவ மீட்பு சேவை குழுவினர் EMRS பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு முதலுதவி அளித்து பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக தம்பின் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த வெடி விபத்தின் காரணமாக அந்த வீட்டின் கூரை, கதவுகள், ஜன்னல்கள், மேற்கூரை மற்றும் மின்சார ஒயரிங் உள்ளிட்ட பல கட்டிடத்தின் கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. முதற்கட்ட விசாரணையில் வீட்டிற்குள் தேங்கி இருந்த LPG எரிவாயு கசிவு காரணமாகவே இந்த விபத்து நேரிட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் விபத்திற்கான உண்மையான காரணம் குறித்து தீயணைப்பு துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அங்கு மீண்டும் எரிவாயு கசிவு ஏற்படும் அபாயம் ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்வதற்கான கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.